அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்படுறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? மீனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த சனி பகவான் தரப்போகிறார். அது என்ன பார்க்காத வாழ்க்கை? நாங்கள் என்னத்தை பார்க்கல, இப்போ பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் பிராண்ட் ஆனதெல்லாம் கம்மி, இனிமேல் சனி கொடுக்குற பிராண்ட் அதிகம். காரணம் என்னென்னா, மிதுனத்துக்கு சொன்னேன், தனுசுக்கு சொன்னேன், இப்போ அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு 10ஐ சனி பார்க்கிறார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 10 குடையவனோடு 10ஆம் இடத்தோடு 10ஆம் இப்போ ஏதோ ஒன்று 10ஓடு நீங்கள் லிங்க் ஆகிட்டிங்கன்னா என்ன, உலக புகழ் பெறுவீர்கள். பாயிண்ட் நம்பர் 1 தான் உலக புகழ். சும்மாலாம் கிடையாது, இந்த பிராண்டு ஆகிடுவீங்க. ஸோ இப்போது மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை சனி புதிய தொழில், புதிதாக தொழில் பண்ணுவீங்க. எங்கேருந்துடா உங்களுக்கு மண்டை இப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி புதுசாக யோசிப்பீங்க. இதையே நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இதே அப்படி பண்ணக்கூடாது, அதில் ஒரு வருமானம் வரும்ல, இதே எப்படி பண்ணக்கூடாது, அதில் ஒரு வருமானம் வரும்ல. நம்ம வீட்டு பெரியவங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா, உடம்புல இந்த சனி பகவான் வரும்போது மீனராசிக்காரர்கள்லாம் பண்ணுற பெரிய தப்பே என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் மீனராசிக்கார அப்பா இருக்கார் அப்படின்னா தயவு செஞ்சு அவரை இயல்பாக இருக்க விடுங்க. மீனராசி நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒரு எல்இடி டிவி ஒன்று வாங்கி கொடுத்து, ஒரு புஷி சோஃபா ஒன்று வாங்கி கொடுத்து, அப்பா நீ இப்படியே லேஸ் பாக்கெட் ஒன்று கையில் கொடுத்து இப்படியே சாப்பிட்டுட்டே டிவி பாரு, ஜாலியாக இரு அப்படிங்கிறோம். நீங்கள் நல்லது செய்யலை, நீங்கள் ஒரு கெடுதல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு சண்டே ஆனால் வீட்டில் இருக்கிற ஃபேன்லாம் பிரித்து போட்டு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பரபரன்னு இருந்த ஒரு ஆள், அவரை நீங்கள் என்ன பண்ணி விட்டீங்க, கெடுத்து விட்டீங்க. இப்போ அவருக்கு வேலை பார்க்குறதே மறந்து போச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரை இன்னும் பிரச்சனை, இந்த 7.5 சனி இருக்கு, ஜென்ம சனி இருக்கும்போது நம்ம வேலையை எல்லோரும் செய்கிறாங்களேன்னு சந்தோஷப்படாதீங்க. கொஞ்ச நாள் உங்கள் வேலை மறந்துடும். உங்களுக்கு நிறைய ரிப்பேர் பண்ணாமே இருக்கீங்க. நண்பர்களே, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொன்னால் நம்புவீங்களா? சிரிக்காதீங்க, நான் சும்மா சொல்கிறேன். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து அதை விட்டு 10 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்டாலும் மறந்து போச்சு. என் மண்டை ஃபுல்லாக சனி, குரு, புதன் இப்படி ஆகிட்டேன். ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எதை நீங்கள் செய்யவில்லையோ அது உங்களை விட்டு போயிடும். ராசியில் சனி பகவான் இருக்கும்பொழுது மந்தத்தன்மை கொடுக்கும். பேச்சாளர்களாக இருந்தால் தொடர்ந்து இப்போ தான் நிறைய பட்டிமன்றத்தில் பேசணும், என்ன வேலை இப்போ தான் அப்போ தான் அந்த வேலை மறக்காமல் இருக்கும். இந்த சனி வந்ததே எதுக்காகனா, எதுக்கு வேலை பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். நம்ம ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், நம்ம இனிமேல் வேலை செய்வோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ராசியில் சனி தரக்கூடிய மிகப்பெரிய எனிமிட்டி என்னென்னா, உங்களுக்கு நீங்களே எதிரியாக்குவார். என்ன சார் பிராண்ட் ஆவாங்கிறீங்க, அப்புறம் இதுங்கிறீங்க. பிராண்ட் ஆகக்கூடிய அம்சத்தை இறைவன் தந்திருக்கிறார். இந்த நேரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது உங்கள் வேலை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் நான் தூங்குறேன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பாருங்கள் தெரியும். நேற்று இரவு படுக்கும்போது 4 மணி 3 மணி காலையிலேருந்து. ஸோ ஒர்க்கு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சனி பகவானை ஈஸியாக வெல்லலாம். சனி உங்களுக்கு அடிக்ஷனை கொடுப்பார். புதுசாக ஒருத்தர் உங்களுக்கு சொல்லித்தரார், சொல்லித்தராருன்னா என்ன அர்த்தம்னா, சீக்கிரமாக பரமபதம் போக போகிறீங்கன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவன் உங்களுக்கு நல்லது செய்யலை, உங்களை நாசம் பண்ணிட்டு இருக்கேன். துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம்னா இதெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. 3, 7, 10 குரு பார்க்குறார். ஜாலியாக இருக்கு, எல்லாமே திரும்பதே தன்னா. உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையே, கடந்து போகிறது தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அடடா, எந்த வயசுலேயும் காதல் வருகிறது. நீங்கள் இதுக்கு நிறையா உங்களுக்கான லவ் மேட்டை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் நிறைய துணை இழந்தவர்கள்லாம் கூட உங்கள் லைஃப் இனிமேல் ஜாலியாக போகுது. யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் வள்ளி வர போரா. சாட்டர்டே ஆனால் போதும், சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இனிமேல் மீனராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது. 7ஆம் இடத்துல குரு சனி 7 பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்,
ஒரே லவ்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுவார். அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது? $1,000,000 கொஸ்டின். ஸோ நீங்கள் வேறு வழியில் ஒய்ஃபை தான் லவ் பண்ணி ஆகணும், அதே பண்ணுங்கள். ஸோ அடுத்து 10ஆம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கிறார். மிகப்பெரிய தொழிலதிபராக்குவார். நல்லா யோசிப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி. சனியோட ஸ்டைலே என்ன தெரியுமா பிருந்தா? உடம்பை அப்படி கசக்கி பிழிவார், உடம்பை கசக்கி பிழிவார். ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஒரு வெற்றி விழாவில் சொல்லியிருப்பார், என்னது கூலி படம்னு நினைக்கிறேன். இந்த உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உடம்பை பெண்ட் எடுக்கணும், அப்போ தான் உடம்புல கழிவுகள் இருக்காது, நல்லா தூக்கம் வரும். நம்ம உடம்புக்கு சோகம் கொடுக்குற பேருன்னு நம்ம பாய்சன் தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ அப்போ சனி பகவான் உங்களை பெண்ட் எடுப்பார். ஷாப்பில் இருக்கவங்க இன்னும் 2 சீட்டு பார்ப்பீங்க, கடும் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் தான் அடுத்த விபி. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை கம்பெனி மேலே தூக்கி வச்சுருவார். யானை எப்படி இப்படி தலைமையில தூக்கி வைக்குதோ அப்படி உங்களை தூக்கி மேலே வச்சுருவார் சனி. கண்டிஷன் சப்ளை வேண்டாம் வேண்டாம். அப்புறம் தேவையில்லாத காதல். அது என்ன தேவையான காதல், தேவையில்லாத காதல்? முறையாக வர்ற காதல் முறைக்காதல், இல்லை முறையில்லாத காதல், அது வேண்டாம். 7 சனி பார்த்துட்டு இருக்கார். சனி ஒரு பெரம்பு குச்சி வச்சுட்டு ரெடியாக இருக்கார். விளையாடு, ஜாலியாக இரு, என்ன வேணால் ஜாலியாக இருங்க, என்ன வேணால் சம்பாதிங்க. சனி கண்டுக்கவே மாட்டார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஷேட்டையெல்லாம் பண்ணால் பிடிச்சி போட்டுருவார். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போ 10 பார்க்குறார். புதிய புதிய தொழில் முனைவுகள் வரும். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட இதை பண்ணுறதுக்கு பதிலாக இதை பண்ணலாமே, ஒரு மிஷின் வாங்கி போட்டால் இந்த இடம் சும்மா தானே இருக்குது, ஒரு மிஷின் வச்சு ஓட்டினா ஒரு மாதம் ஒரு 20,000 வருமே, 30,000 வருமேனா மதிப்பு கொடுங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், என்னை சேர்த்துக்கோங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. நன்றாக புரிஞ்சு தொழில் எப்படி தான் டெவலப் ஆகும். சொல்கிறவனையே ஆமாம் இந்த 20,000க்கு போய் நான் வேலை செய்யணுமான்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராசியில் சனி பகவான் இருக்கும்போது நிறைய பிஸ்னஸ் ஆஃபர் தருவார். ஆனால் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. போதைப் புலன்களை வருடிவிடும் பொழுதுபோக்கு சாதனங்களில் இருந்து விடுபடுங்கள். வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா பொருளாதார விஷயங்களை பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7 சனி பார்க்குறார். ஒரே இல்லறம் தான், இல்லறம் நல்லறம் எல்லாம் சனி பகவான் 7 பார்க்கும்போது லவ்ஸு, அதுக்கப்புறம் தாம்பத்திய வாழ்க்கை எல்லாம் சரியாகும். கண்டிப்பா இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பு? 100க்கு 200 மதிப்பெண் தரலாம். பிரமாதமாக இருக்குது. ஜென்ம சனி தான், ஜென்ம சனியாக இருந்தாலும் அது குருவோட வீடு. சனி 10 பார்க்குறார். அது யோசிச்சு சொல்லணும். எல்லா ஜென்மசனியும் ஜென்மசனி அல்ல. கும்பத்துக்கு உட்காந்துருந்தார், 10 10 இல்லையே. 10 குரு பார்க்கும் பொழுது, சனி பார்க்கும் பொழுது அத்தனை பெரிய உயரத்திற்கு இட்டு செல்வார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயர்கிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான். ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? இன்னும் சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே, 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார். அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு, அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு சொன்ன அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, பொலிச்சொல்லூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வருஷம் வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும், தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க. காக்கைக்கு அன்னமிடுங்கள்.
சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவாரப்பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்குறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல், இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் இருக்குது. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி. அந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய வாக்கிய கணிதம் அடிப்படையில் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தணும்? கண்டிப்பா. அதாவது மீன ராசிகர்லாம் உண்மையிலே பயங்கர கலக்கத்தில் இருக்காங்க. ஏழரை சனியில் இருந்துகிட்டு இருக்கோமே, எங்களுக்கு நம்ம அது ஜென்மச்சனி வேற வரப்போறாரு, நாங்கள் எங்கள் பாடு என்ன ஆக போதோ அப்படின்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டு கவலையில் இருந்துகிட்டு இருப்பீங்க. கவலையே படாதீங்க. சனியை பார்த்து நீங்களுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை மீன ராசிக்காரர்களும் துளியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில் சனி வந்து லாபத்தை கொடுக்கக்கூடியவர். உங்கள் செயல்கள்னால உங்களுக்கு முழு வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய, கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் மகர ராசி. 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துக்குரிய கிரகம் உங்கள் ராசியிலேருந்து உட்கார்றாரு அப்படின்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க போகுது. எந்த செயல் செய்தாலும் தொழில் சார்ந்த பொருளாதார லாபங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரதிபலன் பாராமல் செய்த எல்லா காரியத்துக்கும், எல்லா செயல்கள் மூலியமாகவும் நீங்கள் ஆதாயத்தை அடைய போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். தெய்வ பக்தி கூடும். இதனால் வரைக்கும் கோயிலுக்கே போகலை அப்படின்றவங்களுக்கு இனிமேல் நிறைய திருக்கோயிலுக்கான பயணங்கள் இயற்கையாக ரொம்ப செயற்கையாக இல்லாமல், ஒரு கட்டாயத்தின் பேரில் இல்லாமல் இவங்க இயல்பாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். நிறைய திருக்கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு வழிபாடே நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த தெய்வ பக்தின்னு வரும்போது நான் இது எல்லா ராசிக்காரர்களுமே எடுத்துக்கலாம். தெய்வ பக்தின்னு வரும்போது சனி தொடர்புடைய தெய்வ பக்தி வரும்போது சிவனை நோக்கிய பயணம் இருக்கும். சிவன் பக்தியை கொடுத்துருவார். சிவ வழிபாடு, சித்தர் வழிபாடு இப்படின்னு போயிட்டுருப்பாங்க. அது பக்திக்கு சிறந்த ஒரு விஷயம் சித்தர் வழிபாடும் சிவ வழிபாடும். ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சராசரி மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு பணம் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம். அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நாராயணர். இந்த பக்தி கூடக்கூடிய காலத்தில் சிவனையும் நாராயணரையும், அதாவது சங்கர நாராயணராக வழிபட்டால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதை நான் எல்லாருமே கடைபிடிக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபடுறது சிறப்பான, அதாவது பக்தி சார்ந்த உயர்வை கொடுக்கும், பொருளாதாரம் சார்ந்த உயர்வை கொடுக்கும். ஓகே, இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் மட்டும் இல்லை, பொதுவாகவே. ஆமாம். ஓகே, ஸோ இதை தாண்டி இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? ஆமாம், அதாவது சனி நம்ம ராசியிலே அமர்றாரு அப்படின்னும் போது ஜென்மச்சனின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஜென்மச்சனி வந்துச்சுன்னு பயப்பட வேணாம். உங்களுக்கு நிறைய உழைப்பை கொடுக்க போகிறாரு. நீங்கள் 24 மணி நேரம் பத்தாமல் உங்களுக்கு வேலையை கொடுக்க போகிறாரு. உழைச்சிக்கிட்டே இருக்க போகிறீங்க இனி வர காலங்களில். அப்படி உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது விஷயம் நடக்கும். ஆனால் இந்த சனி ராசியிலே உட்கார்றதுனால மனக்கலக்கமும் குழப்பமும் டிப்ரெஷனும் இருக்க தான் செய்யும். அதுவுமே கொஞ்ச நாளைக்கு தான், அதெல்லாம் சரியாயிடும். வேலைன்னு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குடும்பத்தை பார்க்கணும், உங்களுக்கான நிம்மதி, உங்களுக்கான தூக்கத்தை கவனிக்கணும், நிறைய விஷயம், உங்களோட ஆரோக்கியம் இருக்குது, உங்களோட மனசு விரும்ப விஷயத்தை நீங்கள் செய்யணும். உழைச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது இல்லையா? ஆனால் சனி அதை தான் செய்வார். நீங்கள் வேலையை பார்த்துட்டே இருப்பார். அது நல்லது, அது கூட நல்லது. ஆனால் என்ன, ஒரு சிலருக்கு சனி ராசியில் அமரும்போது அது ஒரு லேசி பிளானட் இல்லையா? சனி ராகுலாம் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கும். இப்போ அப்படிப்பட்டவங்க என்ன, இப்போ இந்த மீன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க படுத்தாங்கன்னா படுக்க வச்சிடும், அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருங்க ரசா அப்படின்றோம். உழைச்சிட்டே இருந்தாங்கன்னா உழைக்க விட்டுக்கிட்டே இருக்கும், மனநிலை அப்படி மாறிடும். ஆமாம், அந்த மாதிரி மாறிடுவாங்க. அதனால படுத்து நம்ம காசு இல்லாமல் போராடுறதுக்கு உழைச்சி சம்பாதிச்சு அந்த உழைப்புல போராடிட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. அதனால உழைச்சிக்கிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனிக்கும் அதுதான் பிடிக்கும். உழைக்கக்கூடிய மக்களை தான் சனிக்கு பிடிக்கும்.
அந்த அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. ஸோ நல்லா உழைப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. வெளிநாட்டு யோகமும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ஜென்ம சனியாக அவங்க வந்து அமர போகிறாரு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது ரொம்ப அதாவது நடக்கக்கூடிய நிகழ்வு தான். 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா எவ்வளோ பெரிய காலத்துக்கு முன்னாடி திரும்ப உங்கள் ராசிக்கு வந்திருக்காரு. பாசத்தோடு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. சந்தோஷமாக வரவேற்று அவரை கொண்டாடுங்க. ஒரு தீபாவளி பொங்கல் எப்படி சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறோமோ, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட படங்களை எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருங்க. மகிழ்ச்சியாக இருந்தீங்கனாலே சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு நடக்க போது, இந்த சனி பயிற்சியிலேருந்து ஒரு 1.5 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு உச்ச பலம் பெற போகிறார். குரு உச்ச பலம் பெறுறது வந்து எங்கன்னா கடகராசியில். இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அங்கேருந்து அவர் கடகராசிக்கு பயிற்சியாகி வந்துடுவார். அங்கே வந்து கடகராசி வந்துட்டானா அவர் உச்ச பலம் பெற்றுவார். மீனராசியுடைய அதிபதி குருபவன் உச்ச பலம் பெற்றாலும் நீங்கள் மீன ராசிக்காரர்கள் பலம் பெற்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் அவர் முழு பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அவருடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு கொடுக்குறாரு. அது மீன ராசிக்கு கிடைக்க போகுது. ராசிநாதனுடைய பார்வையே ராசிக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து தெய்வ பலம் எக்ஸ்ட்ரீமாக வரப்போகுது. ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விவேக் டைலாக் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி ஆக போகிறீங்க. ரொம்ப எளிமையான நபராக இருந்தவங்க வந்து ஹல்க் மாதிரி ஒரு மிக வலுப்பெற்ற ஒரு மனிதராக மாற போகிறீங்க. இதெல்லாம் குரு அருளாலையும் சனியோட அருளாலையும் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டுமில்ல, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலையும் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக போகிறீங்க அப்படின்றதான் இந்த சனி பயிற்சியோட சிறப்பு. நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி, ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா, இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி, அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு. மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநள்ளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்தது அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை, வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள். சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான். ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது. இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கைலாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதுக்கெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணாக இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்க. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம்.
திருக்கணிதம் அதன் மேல நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை, அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேல அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில இங்க வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்க வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனாலதான் சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமா, கண்டிப்பா கரெக்டா நீங்க சொன்ன விஷயம் தான். சுயஜாதத்தோட வரும்போது இப்ப நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமா எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியா இருந்தா எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்க ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுன்னா, இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமா, ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சனி பகவான் ஜென்மத்தில் வந்து அமர்கிறார். இதனால் வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது நாள் வரை உங்களுக்கு அதிபதியாக இருந்த குரு பகவான் இப்பொழுது 4ல் இருக்க 5ஆம் இடத்துக்கு போக போறார். சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்? 11ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி. சனி பகவான் வந்து மீனராசியில வந்து உட்கார்றாருன்னா, மீனராசிக்கு அதிபதியான கிரகம் யாருன்னு முதல்ல பார்க்கணும். மீனராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கணும். சனி பகவான் யாருக்கு கெடுதல் பண்ணுவாருங்க? கெட்ட மனதுடையவர்களுக்கு நிறைய கெடுதல் செய்வார். நல்ல மனதுடையவர்களை அவர் சில சோதனைகள் பண்ணலாம், ஆனால் கைவிட்டு விட மாட்டார். கடவுள் நல்லவர்களை கைவிட மாட்டார்கிறாங்க பாருங்க, அது மீனராசிக்காரர்கள் விஷயத்தில் உறுதி. மீனராசி இயற்கை சுபரான குருவுடைய ராசி. குரு பகவான் மிக நல்ல கிரகம். அந்த ராசியில தான் வந்து இப்ப சனி பகவான் உட்கார்றாரு, உங்க ராசியில உட்கார்றாரு. மற்றவங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனின்னா ரொம்ப பயப்படணும். எல்லாருமே சொல்றாங்க ஜென்மச்சனி, 7.5 சனி, எப்படி ஆக போது பாருங்க உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில நிறைய சோதனைகள் அப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. ஆனால் மீனராசிக்காரர்கள் இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏனென்றால் உங்களுடைய ராசி குரு பகவானுடைய வீடு. குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் வருகிற போது பெரிய கெடுதல்கள் வரவே வராதுங்க. என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் உங்களை புடம் போடுவதாக இருக்கும், உங்களை பக்குவப்படுத்துவதாக இருக்கும். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். இந்த சனி காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுத்தே தீர்வார். முதல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய பல மீனராசிக்காரங்களுக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாருக்காவது இப்ப ஆபீஸ்ல ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொல்றீங்க வச்சுக்கோங்களேன், அந்த நெருக்கடி உங்களை வீழ்த்துவதற்கான நெருக்கடி மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த நெருக்கடியினால நீங்க உயர போறீங்க. உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கலையா? இந்த சனி காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சே தீரும். ரொம்ப நாளா தடைப்பட்டிருக்குங்க, நியாயமா கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைச்சே தீரும். சில பேர் சொல்றீங்க, நான் வந்து டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிறேன், நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் குடும்பம் ஒரு இடத்துல இருக்கு, எனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்பர் வேணும், இடமாற்றத்துக்கு முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல இடமாற்றம் கிடைத்தே தீரும். ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கு இப்ப புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும், மீனராசிக்காரங்க நிறைய பேர் கேட்கிற கேள்வி, சார் குழந்தை பாக்கியத்துல தடை இருக்கு சார் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல செய்தி வருகிறது, நல்ல புத்திர பாக்கியம் அமையும். அதே போல திருமண விஷயத்துல பலருக்கு தடை இருந்துகிட்டு இருக்கு. மீனராசிக்காரங்களுக்கு தடை இருக்கு. சில பேர் கேட்கறாங்க 7.5 சனி காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, 7.5 சனி காலத்தில் கல்யாணம் பண்ணலாம். சனி பகவான் திருமணத்தை கொடுப்பாரு, சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண தடை விலகும், கல்யாணம் கைகூடும். ஆனா ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் இருக்காங்க பாருங்க, கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும், அது மிக அவசியம். அதே போல உங்களுக்கு அலுவலக ரீதியாக உயரதிகாரியோட ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம்லாம் இங்க சால்வ் ஆகும். நிறைய பேர் புதிய பிசினஸ் தொடங்குவீங்க, பெரிய அளவுக்கு வரணும் திட்டம் திட்டுவீங்க. மீனராசி அன்பர்களே, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க உங்கள் பணியாளர்கள் விஷயத்தில் கூடுதல் கவனமா இருங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுங்கள். உங்க பணியாளர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் உதவி தேவையா செய்து கொடுங்க.
அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் விஷயங்கள் உதவி செய்யணுமா, செய்து கொடுங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய இறைவன் அகமகிழ்ந்து உங்களுக்கு உதவுவார். இந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறாங்க பாருங்க, கம்பளி போர்வை அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுங்கள் மீனராசி என்பர்களே. கோயிலை சுத்தம் செய்யக்கூடிய உழவார பணிகளை செய்யுங்கள், பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். எங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த சிவன் கோயிலில் திருப்பணிகள் உங்களால் செய்ய முடியுமா, அதற்கு உதவி செய்ய முடியுமா, செய்யுங்க. இப்ப சனி பகவான் உங்களுடைய 3வது ஸ்தானத்தை பார்க்கிறார், அதோடு தொடர்பு வருகிறார். அது பெரிய நன்மை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட உங்களுக்கு ஏதாவது சில கருத்து மாறுபாடுகள் இருந்தால் இப்ப நிவர்த்தி ஆகும். அதே போல திருமண வாழ்க்கையில உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மீனராசிக்காரங்களுக்கு தங்களுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும், அது மிக முக்கியம். அதே போல குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். வெளிநாடுகளில் வாழக்கூடிய சிலருக்கு ஒரு வேலை மாற்றம் செய்யக்கூடிய சூழல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களை பற்றி சிலர் பேசக்கூடிய புரளிகள் உங்க காதுக்கு வரும், அது இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுங்க. வெளிநாட்டிலே இருக்கீங்களா, உங்களுடைய பாஸ்போர்ட், உங்க விசா, இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் நல்ல தன பிராப்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குடும்பத்தில் என்ன கவலைகள் இருந்தாலும் அதை மறந்து நீங்கள் குடும்பத்தாருக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய நேரத்தை செலவிடுங்க. உங்க குடும்பத்தில் ஒரு இனிமை பிறக்கும். நிறைய நன்மைகள் நடப்பதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவி செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி அம்மனை சென்று நீங்கள் வழிபாடு செய்கிற போது அற்புதமான பலன்கள் கிடைக்குது. மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே, உமையே நீ வந்து உன்னருள் தந்திட்டால் உயரமே மாந்தர் நிலையே, நிலையேதும் இல்லாத வாழ்வினை தந்திட்ட நிலையான வண்ணமையிலே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே என்ற வரிகளை தினந்தோறும் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். உங்க வீட்டில் நெய் தீபம் ஏற்றி மீனாட்சியை வழிபடுங்கள். மீனாட்சி பஞ்சரத்தனம் ஸ்லோகத்தை படியுங்கள். மிகப்பெரிய மேன்மைகளை இந்த காலத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவர் நம்மள்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க, உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க, அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சார சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்க முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க.
அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பாத்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பரை வாங்கி நீங்க ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர்ல வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவரது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க, அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் ராசிக்குள்ள வர்றார். வாக்கியப்படி ராசிக்குள்ள வரார். அதான் முக்கியமான விஷயம். நம்ம பார்க்கறது திரும்ப திரும்ப சொல்றேன், வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்மத்தில் சனி அமர்ந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு உதயமாகும். மீளா துயரத்தில் இருக்கின்ற மீன ராசி அன்பர்களுக்கு மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் என்பது உண்மை. ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் தடையில்லா வருமானமாக வரும். இவ்வளோ நாட்களாக நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க, அதுக்கான ஊதியம் கிடச்சிருக்காது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய உழைப்பே தனி. அதாவது எத்தனை மணி நேரம்னாலும் வேலை பார்க்குறேன், எனக்கான ஊதியம் கொடு, எனக்கு அந்த மதிப்பை கொடு போதும்னு நினைக்கிற எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் ஆசைப்பட மாட்டீங்க. இந்த அப்படி வேணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். நான் நிம்மதியாக வாழணும்ப்பா, சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்க உங்களை சந்தோஷம்னா என்னன்னு கேட்க வச்சுட்டாரு ராகு. நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலத்தில் மீன ராசிக்காரங்க அழகாக தொட்டியில் அதாவது தண்ணி தொட்டிக்குள்ள மீன் எப்படி அழகாக இருந்துச்சோ, அதே மீனை தரையில் போட்டால் எப்படி துள்ளி குதிக்குமோ, ஒரு துடிக்குமோ, அதே மாதிரி உங்களை 5 வருஷத்தை துடிக்க வச்சிட்டாங்க. உங்கள் கூட உள்ள அத்தனை அன்பர்களுமே நல்ல உள்ளம் என்று நம்பிய ஒரு என்ன சொல்கிறேன், துரோகிகள்னு சொல்லலாம். அப்படியே உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ அந்த நிலைமையிலிருந்து மீண்டும் தண்ணி தொட்டிக்குள்ளே போய் நீந்தக்கூடிய பாக்கியம், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம். அது என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா நீ சௌக்கியமா அப்படின்னு. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. யார் சொன்னது? கருடன் சொன்னது. அதே மாதிரி தான் உங்களை தண்ணி தொட்டிலேருந்து கீழே போட்டுட்டு, எப்படி இருக்க ரச்சா, எப்படி இருக்க, என்னம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்ட அத்தனை பேருமே உங்களை கெடுத்தவங்க, உங்களை வச்சு செஞ்சவங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும். கூட இருக்கிற உண்மையான உறவுகளுக்கு மதிப்பளித்து தேவையில்லாத உறவுகளை டெலீட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுற வார்த்தைகள், செயல்பாடுகள் ரியாலிட்டியாக சனி பகவான் கேட்குது. சனி பகவான் வராரு, உங்கள் சங்கடங்களை விளக்க போகிறாரு என்பது உண்மை.
அப்போ இந்த கோச்சார கிரகமான சனி பகவான் நட்சத்திர ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு கடன் சுமை விலக போகுது. என்னைய பொறுத்தவரை இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசினாலும் சரி, அதே போல் நம்மளுடைய கும்பராசியாக இருந்தாலும் சரி, கடன் வாங்குறாங்க அப்படின்னா 80% உங்களுக்காக வாங்க மாட்டீங்க. எங்கள் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தேன், எங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன், என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தேன், என் தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன், இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா உடலை அரைக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தேன், இல்லை என் நண்பன் என்னை ரொம்ப பாசம் வச்சுருக்கான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிற நிலைமை தான் உங்களுக்கு வரும். அப்போ அந்த சுமைகளை தாங்கி கொண்டு சிரிக்கிறீங்க அப்படின்னா நீங்களாம் உள்ள என்ன சொல்லலாம், மிகப்பெரிய கடவுள். நீங்களாம் மிகப்பெரிய மகான் சொல்லலாம். கடவுளை யாரும் நம்ம சொல்ல முடியாது, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. மிகப்பெரிய மகான். அப்போ உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் வரப்போகுது. கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க. தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வரப்போகுது. மாமா உங்களை இவ்வளோ நாளாக புரிஞ்சிக்கல, உங்கள் மேலே அக்கறை காட்டலை, உங்களை கேர் பண்ணலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா, உங்கள் மாமா உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க, உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க. உங்கள் மூலமாக உங்கள் தாய் மாமாவுக்கு நல்லது நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அசால்ட்டாக இருக்கீங்க, அன்டைம் சாப்பிட்றீங்க, தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த புட்டு இந்த புட்டுன்னு தேவையில்லாத புட்டை சாப்பிட்டுட்டு தேவையான உணவகத்தை எடுப்பது கிடையாது. தேவையான உணவகம், தேவையான உணவுகள் தேவையான நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எப்போனாலும் சாப்பிடுவேன், எப்படினாலும் சாப்பிடுவேன்னா ஹெல்த்தில் பிரச்சனை வரும் என்பது கவனம். அதே போல் இந்த அவன் சொன்னான், இவன் சொன்னான், அடுத்தவன் சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், எதிர்த்து வீட்டுக்காரன் சொன்னான், அக்கா சொன்னான், தங்கச்சி சொன்னான், இல்லை அடுத்தவங்க சொன்னதை கேட்டு முடிவெடுத்ததெல்லாம் நிப்பாட்டிட்டு உங்கள் உள் மனசுக்குள்ளே கேளுங்க. இதை செஞ்சால் ப்ளஸ் என்ன, இதை செய்யாட்டி மைனஸ் என்ன அப்படின்னு. ஸோ அதை கேட்டு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய நட்சத்திரம். தன்னோட வாழ்க்கையே தியாகம். எப்படி? வாழ்க்கையே தியாகம். இப்போ படிக்க எக்ஸாம் போய் சின்ன பிள்ளைங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க. மற்றவங்களாம் அவங்க உங்களுக்கு காப்பி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, தான் எழுதி முடிச்சோன்னே பக்கத்தில் யாராவது திருதுன்னு முடிச்சிருந்தாங்கன்னா, நான் வேணா உனக்கு கொடுக்கட்டா, ஆப்ஷன் கொடுக்கட்டா, நீ வேணா எழுதிறியாப்பா அப்படின்னு இயல்பாகவே படிப்பிலிருந்து, உங்களுடைய வேலையிலேருந்து, உங்கள் தொழிலிருந்து, உங்களுடைய முன்னேற்றத்திலிருந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவீங்க, சமமாக பிரித்து கொடுத்து இப்போ உங்களுடைய நிலைமையே சரியான நிலையில் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு நல்ல நிலை வரப்போகிறது. உங்களுடைய நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறார். பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்க போது. விட்டு போன உறவுகள் தேடி வரும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். இவ்வளவு நாட்களாக உங்கள் குடும்பத்தில் உங்களை அங்கீகரிக்காமல், உங்களை பற்றி கேர் பண்ணாமல், ஏதோ வாழ்கிறான், ஏதோ போகிறா, இவளுக்கு என்ன அப்படின்னு உங்களை தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா, அந்த நிலை மாறி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற, நம்ம குடும்பத்தை சுமந்த இந்த நபர் தான், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் நம்ம குடும்பத்தை நிர்ணயம் பண்ணாங்க, நம்ம தொழிலை நிர்ணயம் பண்ணாங்கன்னு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க போயிடும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேலாவது உங்களுக்காக வாழ கற்றுக்கிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள என்னென்ன விஷயங்களை ப்ளஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்களை மைனஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வாழ்ந்தீங்கன்னா, நேர்மையான முறையில் இருந்தீங்கன்னா, கெட்ட பேரோ அவமானமோ கஷ்டமோ கவலையோ உங்களை விட்டு விலகிரும். உங்கள் பக்கத்தில் வரவே வராது என்பது உண்மை. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மீன ராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடம், நட்சத்திரத்தில் 27வது நட்சத்திரம். ரொம்ப பொறுமை, ரொம்ப நிதானம், அனைவர் மீதும் அக்கறை, எல்லார் மீதும் தரிசனம் செய்யக்கூடிய நட்சத்திரம் யாருன்னா ரேவதி தான். உங்களுக்கு அந்த சுயநலங்கிறது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஒரு 4 வார்த்தை உங்கள்கிட்ட அன்பாக பேசிட்டா என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே அவங்களுக்கு அடிமையாயிருவீங்க. அந்த அன்புக்கு அடிமையாகிறதுன்னா நீங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய மைனஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. என்னைய பொறுத்தவரை அடிமைப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. பாசத்தால் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கே தெரியுது, இதை விட்டு எப்படா வருவோம், நம்ம எப்போ ஃப்ரீடமாக இருப்போம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறீங்களே, அந்த ஃப்ரீடம் கிரகங்கள் கொடுக்க போகுது.
உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காத உறவுகள், நட்புகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, 8 அடியில் 80,000 அடி தள்ளி போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டப்படும், தைரியம் கூடும், தன்னம்பிக்கை கூடும், உறவுகள் பலப்படும், கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரிந்த உறவாக இருந்தாலும் சரி, பிரியக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் சரி, சேருவதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் காதலில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் மூலமாக மகிழ்ச்சி உண்டு. யாரை காதலிக்கிறோம், அந்த காதலில் உறுதியாக குடும்பத்துக்கு பாதிப்பு கிடையாதா, கூட பிறந்தவங்களுக்கு பாதிப்பு கிடையாதாங்கிறத நீங்கள் 2 பேரும் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு முடிவெடுங்க. ஓகேவா? ஸோ இந்த சூழ்நிலையில் நம்முடைய மீன ராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக ஒரு விஷயம் இயக்க போகிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அதில் கவனம் தேவை. அவசரப்பட்டு வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஸோ கவனமாக செஞ்சால் கவலை இல்லாத வாழ்க்கை, மீன ராசிக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கையை கோச்சார கிரகமான சனி பகவான் கொடுப்பார். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குகிறார். அப்போ சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும் பயமும் எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு, உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்களை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது கூட நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாமல் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்கள் மன தைரியத்தோடு செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் இருக்குது. இது வந்து ஒரு 20% 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் தான் 70% 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்களில் உள்ள தடைகளை உடைக்க முடியுங்கிறத உங்கள் ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில் எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிற துல்லியமாக பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம், சில பேர் கேட்காங்க, ஐயா வீடியோ பார்த்தேன், என்னுடைய பேரின் அடிப்படையில் என்னுடைய நட்சத்திரம் ராசி இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, அல்லது என்னுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கலந்து உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஸோ ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உள்ளவர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.